இப்பொழுது நம்ம கௌசிய மாமுனிவர் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். கௌசிய மாமுனிவர் என்பவர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்து நந்தினி என்ற பசுவை சித்தர்களுடைய பர்ணசாலையில் பார்த்து இத்தகைய பசு எப்படி கிடைக்கும் என்றதை அவரிடம் கேட்கவும், தவம் செய்தால் கிடைக்கும் என்ற ஒரு சொல் வார்த்தைக்காக தன்னுடைய நாட்டுக்காக தவம் புரிவதற்காக வனத்திற்குள் சென்று தவம் இருந்தார். அந்த தவ காலத்தில் சதுரகிரி மலை, பொதிகை மலை, விஜயாபதி என்ற நம் திருநெல்வேலி மாவட்டத்து பக்கத்துல விஜயாபதினு ஒரு ஊர் இருக்கு. அந்த விஜயாபதியில அவருடைய ஜீவசமாதி இருக்கும் என்பது சொல்லப்படுகிறது. காசியில் விஸ்வநாதர் ஆலயம் இருக்கிறது. அந்த காசியின் விஸ்வநாதர் ஆலயரே விஸ்வாமித்திரரால் உருவாகப்பட்டது. கௌசிய மகாமுனிவரால் உருவாகப்பட்ட அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அரிச்சந்திரனுடைய பிரதான குருநாதர் கௌசியர். ராமபிரானுக்கு பலா அதிபலா என்ற மந்திரத்தையும் உபதேசம் செய்தது கௌசியர் தான். அப்படியாப்பட்ட கௌசிய மகாமுனிவருடைய சிறப்புகளை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அப்படி உள்ள ஒரு கௌசிய மகா நதியுடைய சிறப்பு, அவருடைய பேர்ல ஓடக்கூடிய நதி, சிறப்பான நதி நம்முடைய விருதுநகரிலே இருக்கிறது. ஆகையாலே அனைவரும் இந்த கௌசிய மகாமுனிவருடைய மகத்துவத்தை தெரிந்து அவரை நம் பௌர்ணமி தோறும் வழிபாடு செய்தோமானால் விஜயாபதி என்ற அந்த ஸ்தலத்தில் சென்று கௌசியருடைய யாகத்தில் கலந்து கொண்டு நம் பூஜையில் அங்கே ஒரு இரவு தங்கியிருந்து வந்தோமானால் நம்முடைய கர்ம வினைகள் அகன்று இறையருள் கிடைக்கும் என்பது திண்ணம். அதுபோல இன்னைக்கு உலகம்லாம் பிரபலமா பேசக்கூடிய காயத்ரி மந்திரம், ஓம் போர் புபஸ்வகம் தர்ஷவிதோர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோனஹ பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் தான் நமக்காக வழங்கினார். அந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் அனைவரும் சொல்ல சொல்ல உடல் பிணிகளும் அகப்பிணிகளும் அகத்தை சார்ந்து வினையாக சுற்றி இருக்கக்கூடிய சூழலை சார்ந்து இருக்கக்கூடிய வினை பயன்கள் அகன்று சித்தர்களுடைய அருளும் இறையருளும் கிடைக்கும் என்பது திண்ணம். வாழ்க வளமுடன், நலமுடன்.